மேன்மதங்கிய ஜனாதிபதியும் கௌரவ பிரதமரும் ஆட்சிக்கு வந்த பின்பு எங்களுக்கு 818 ஏக்கர் காணி விடுவிக்கப்பட்டது. அந்த காணியில் விவசாய நிலங்கள் தான் கூடுதலாக பயிர் செய்ய அந்த தோட்டங்கள், விவசாய நிலங்கள், மாடு வளர்ப்பு எல்லாம் சகல வேண்டிய கைத்தொழில்களும் விவசாய மக்கள் சம்பூர்லாம் செய்து கொண்டு வர்றார். அந்த மக்களுக்குரிய காணிகளை அரசாங்கம் மீள பெற்றுக்கொண்டு தரணும். அந்த காணி எங்களோட காணி விவசாயம் இப்போ எங்களை நாங்கள் விவசாயம் செய்கிற 818 ஏக்கருக்குள்ளே விவசாயம் செய்யப்பட்ட காணிக்குள்ளே இந்த போன மாதம் எங்களை போலீஸ் வர சொல்லி எங்களுக்கு இங்குவாரி நடந்தது. நாங்கள் விவசாயம் அந்த நிலத்தில் செய்து கொண்டு இருக்கிறோம். அந்த நிலத்துக்குரிய நஷ்டடு இல்லாமல் எங்களை எழுப்ப விடுறாங்க. எங்களுக்கு கையில் உறுதிகள் இருக்குது, ஆவணங்கள் அனைத்தும் இருக்குது. இப்போ நாங்கள் விவசாயம் செய்ய நீங்களும் பார்வையிடலாம் எங்களோட காணிகளை. அந்த காணி 818 ஏக்கருக்குள்ளே விடுவிக்கப்பட்ட காணி. அந்த அனமின் நிலையம் என்று சொல்லி எங்களுக்கு அதில் நாங்கள் எந்த வித தொழிலும் செய்யலை. ஜனாதிபதியால் இப்போ முன்னெடுக்கப்பட்டிருக்கு விவசாயம், முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கு விவசாயத்துக்கு. அப்போ விவசாயத்துக்கு அது கால்நடை வளர்ப்பு, விவசாயம், சேனப்பயிர், தொழில் எல்லாம் சகலதும் அதில் அமைஞ்சிருக்கு சம்பூரில். அப்போ இதெல்லாம் வளர்த்தலை அழித்தால் நாம் இந்த மக்கள் எங்கே போய் இருக்கிற இந்த மக்களுக்குரிய வாழ்வாதாரங்கள் இல்லை. இப்போ குடியேற்றப்படவில்லை. எங்கள் இதில் அரவாசி குடியேற்றப்படவில்லை, பள்ளிக்கூடங்கள் விடுபடவில்லை, எங்களுக்குரிய அனைத்தும் இன்னும் வழங்கப்படவில்லை. இன்றைய நாள் இந்த இலங்கையிலே சுதந்திர தினம் கொண்டாடப்படுகின்ற சந்தர்ப்பத்திலே எங்களுடைய தமிழ் மக்களானது பல இன்னல்களையும் பல கஷ்டங்களையும் அனுபவித்து வருகின்றார்கள். அந்த அடிப்படையிலே நான் மூதூர் தெற்கு பகுதியிலிருந்து வந்திருக்கின்றேன். மூதூர் தெற்கு பகுதியை பொறுத்தளவிலே பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்த பல கிராமங்கள் வந்திருந்த அடிப்படையிலே எங்களுடைய படுகாடு வயல் நிலமானது கிட்டத்தட்ட 298 ஏக்கர் காணியானது அயல் கிராமங்களில் உள்ள பெரும்பான்மை இனத்தவர்களால் கையகப்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கின்றது. இதனை நாங்கள் பலமுறை பல வடிவங்களில் பல்வேறுபட்ட போராட்டங்கள் நடத்தியும் கூட எங்களுடைய விவசாய நிலங்கள் எங்களுக்கு தர முடியாத சூழ்நிலையில் இருக்கின்றது. எனவே இந்த நல்லாட்சி ஏற்படுகின்ற இந்த அரசாங்கத்தில் கூட எங்களுக்கான பாகுபாடுகள் இங்கு காட்டப்படுகின்றது. எனவே இதை நிவர்த்தி செய்யும் மூலமாக எங்களுடைய இந்த சுதந்திர தின கொண்டாட்டத்தில் நாங்கள் ஒரு கவனஈர்ப்பு போராட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய இந்த காணிகளானது வெகு விரைவில் எங்களுடைய மக்களுக்கு ஒப்படைக்கும் சந்தர்ப்பத்தில் நாங்கள் மிகவும் தாழ்மையாக கேட்டுக்கொள்ள விரும்புகின்றோம். ஊரை விட்டு நாங்கள் இடம்பெயர்ந்து 10 வருஷமாக போயிட்டு போன வருஷம் 2015ஆம் ஆண்டு ஜனாதிபதி சந்திரிகா அம்மையார் எல்லாம் மற்ற சுவாமிநாதன் மேல்குடியேற்ற அமைச்சர் எல்லாரும் சொன்னாங்க, உங்களுக்கு விரைவில் குடியேற்றப்படும் உண்டு. அந்த விரைவு இதுவரைக்கும் எண்ணம் வந்ததாகவும் இல்லை. இந்த மக்கள் எல்லாம் எண்ணம் கொட்டியில் கிடந்து நாங்கள் இருக்கிற கொட்டிலெல்லாம் இறந்து விழுற தருவாயில் இருக்குது. உயிர் ஆபத்தை எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம். இதுக்குள்ளே அனல் மின் நிலையம் ஒன்று கட்டுறதுக்கு வலிக்கிடுறாங்க. அதால் கடலில் சுடு தண்ணி இறக்கணுன்னே மீன் பழங்கள் எல்லாம் வளைஞ்சிடும். 280 கிலோமீட்டர் இருக்காங்கால தான் உயிர் மீனை காணணுன்ற அளவுக்கு இருக்குது அந்த பிரச்சனைகள். அப்போ நாங்கள் தொழில் செய்கிறது மீன்பிடி தொழில் தான் செய்கிறோம். கிட்டத்தட்ட இலக்கந்த, சம்பூர், சூடக்குடா, மூதூர் எல்லாம் பார்த்தா அப்படியும் ஒரு 1500 குடும்பத்துக்கு மேலே கடத்தொழிலால் சீவிக்கிற குடும்பம் இருக்குது. இவங்களுக்கும் வாழ்வாதாரம் எதுவுமே இல்லாமல் போகும். இந்த அனல்மின் நிலையத்தால் மீள்குடியேற்றம்ன்றது இதுவரைக்கும் ஒரு நாள் கணக்கிலிருந்து மாத கணக்கிலிருந்து வருஷ கணக்கில் மாறுது. இந்த நல்லாட்சிக்கு இந்த ஜனாதிபதி வந்ததுக்கு எங்களுக்கு ஜனாதிபதியில் நல்ல நம்பிக்கை இருக்குது, குடியேற்றுவார்ன்ற. ஆனால் இன்னும் குடியேற்றாமல் இந்த ஆண்டுட்டு இருக்கிறதே தவிர நான் குடியேற்றின பாடு இல்லை வரை. எங்களுக்கு முக்கியமாக தேவை இந்த குடியேற்றம். அடுத்தது அனல்மின் நிலையத்தால் எங்களுக்கு அது கூட பாதிப்பு வரும். வாழ்வாதாரங்களெல்லாம் அழிஞ்சுவோம். நாங்கள் மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, கோழி வளர்ப்பு, விவசாயம், தோட்டம் இதெல்லாம் அங்கே செய்யப்படுற இடம். அந்த இடங்களெல்லாம் வீணா பைத்திரம்ன்றதாக சொல்கிறாங்க. ஆனால் எங்களுக்கு அது என்ன நடக்கும்னு தெரியாது. அங்கே நடந்ததுக்கு பிறகு தான் என்னென்று தெரியும். அதால் நேரத்தோடு எங்களை பிரச்சனைகளை நாங்கள் சொல்லி வைக்கிறோம் ஜனாதிபதி அவர்களுக்கு. அவர் அப்படி விட மாட்டார் என்ற ஒரு நம்பிக்கையும் எங்களுக்கு இருக்குது.